Daily. Taste the Daily. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. குறிப்பிட்டு என்னால் ஒரு சீனை சொல்ல முடியல. அப்பா விஜயா இருக்கட்டும், மகன் விஜயா இருக்கட்டும், விஜய்னு சொல்ல முடியாது. இப்போ எக்ஸைட்டாக போய் நம்ம உட்காந்து நம்ம பார்க்கும்போது எல்லா சினிமையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இளம் வயது விஜயோட அந்த ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்த ஆடியன்ஸ் சைட்ல இருந்து என்னன்னா விஜயை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறாங்க. பட் என்னன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு சின்ன ஜஸ்டிஃபையே இல்லாம டக்குன்னு மூவ் ஆயிட்டாங்களா. ஒரு நாவல்ல இருந்து ஒரு கதை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாவலில் சொல்லப்பட்ட அத்தனையுமே வந்து கதையில சொல்ல முடியாது. ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் ஒரு திரைப்படத்தை எடுக்கும் போது கேட்டினா எல்லாத்துக்கும் வந்து கேள்வி, எல்லாத்துக்கும் பதில் கேட்டினா அந்த குடும்பத்தை பண்ணுவார் இல்லைங்களா, இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிருக்கலாம். எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும். விஜயோட ஒரு மாஸ் ஆக்ஷன் எனக்கு பிடிச்சா கூட விஜய்க்கே ஒரு குடும்பத்தனம் இருக்கும். அது மாதிரி கூட இன்னும் யூஸ் பண்ணிருக்கலாம் போல இருக்கு. நீங்க 3 மணி நேரம் தாண்டி இன்னும் ஒரு அரை மணி நேரம், இன்னொரு அரை மணி நேரம் கூட இப்படி யூஸ் பண்ணிருக்கலாம் போல இருக்கு. இந்த படத்துல நீங்க நெகட்டிவா பார்த்த விஷயம், விஜய் அவர்களுடைய நடிப்பு அத்தனை நிறைவு, டைரக்ஷன் எல்லாமே ஓகே. மோகன் சார் வந்து இந்த இடத்துல வந்து இல்லாம வேற யாராவது ஒரு வேலை இருந்திருக்கலாமோ. எப்படி இருந்துச்சு சார்? மியூசிக் வந்து நார்மல் தான். யுவன் சங்கர் ராஜாக்கான ஒரு அதுதான் அவருடைய கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனசை போய் ஒன்றி நிற்கணும். இப்போ பிகில்ல பார்த்த அப்பா கேரக்டருக்கும் இங்கே மகன் கேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் உடல் வாகலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முகபாவனைகள் முகத்திலையோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் அந்த சாயல் தெரியாமல் வந்து உண்மையிலேயே இளம் வயதில் வந்து விஜய் வந்து ஒரு 25 வயசில் வந்து எப்படி இருப்பார் அதை வந்து காட்டும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆர்ஆர்எஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட ஜேர்னலிஸ்ட் சேகோரா ஜெய்சங்கர் சார் தான் இருந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித் சார். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி படம் எப்படா வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல கோட் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே டிக்கெட் ஃபுல்லு அது இதுன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க வந்து போயிட்டு இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் எல்லா தியேட்டர்லையுமே கோட் தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரியான இதெல்லாமே போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் படம் எப்படி இருக்கு, படத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க, எந்தெந்த விஷயம்லாம் வந்து பாசிட்டிவா பாக்குறாங்க, இந்த விஷயம்லாம் தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்மளோட உரையாடல் ஃபுல்லாக இருக்க போகுது சார். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோட் எப்படி இருந்துச்சு சார்? சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு குடும்பத்தோடு போய் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. ஸோ ஒரு 3 மணி நேரம் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் எல்லாருமே யோசிச்ச ஒரு விஷயம், 3 மணி நேரம் 3 நிமிஷம், 3 மணி நேரமா 3 மணி நேரம் எப்படி நம்ம தியேட்டரில் உட்கார போறோம் அப்படிங்கிறது தான். 3 மணி நேரம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த டைம் போச்சுன்னே தெரியல, 3 மணி நேரம் போச்சுன்னே தெரியல, அப்படிதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்ன இருந்துச்சு சார்? ஆக்சுவலாக 2 விஜய்லையுமே வந்து அது அப்பா விஜயா இருக்கட்டும், மகன் விஜயா இருக்கட்டும், 2 விஜயுமே விழுந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. யாரை ரசிக்கிறது, யார் என்ன கூட நேற்று கூட ஒருத்தர் படம் முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருந்தேன், அந்த படத்தை பற்றி மிட் நைட்டு பேசிட்டு இருந்தேன். அப்போ உங்களுக்கு வந்து எந்த விஜய் பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு விஜயே பிடிக்கும். அதில் எந்த விஜய்னு சொல்ல முடியாது இல்லையா. 2 கண்ணில் உங்களுக்கு எந்த கண்ணு பிடிக்குன்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி தான் எனக்கு அந்த வகையில் வந்து கேட்டால் 2மே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டபுள் ரோல் பார்க்கறதுல ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. டபுள் ரோல் சொன்னேன், அது எல்லா படமும் நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் வந்து நேற்று நாளை, குடியிருந்த கோயில், இப்படி வந்து டபுள் ரோல் நடித்த படங்கள், சிவாஜி ஒரு டபுள் ரோல் படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீண்ட காலத்துக்கு பிறகு என் விஜய் அவர்கள் தான் பார்த்துருக்குறோம், பிகில் கூட பார்த்தோம். இப்படி பார்க்கும்போது என்ன ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து ஒரு தரமான ஒரு டெக்னாலஜியோடு உட்பட்டு ஒரு தரமான வந்து ஒரு டபுள் ரோல் படம் வந்து பார்த்தோம். அப்படி மகிழ்ச்சி இருக்குது. விஜய் அவர்கள் வந்து 3 மணி நேரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி தான் அவ்வளோ இல்லை. ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும், 2.25 மணி நேரம் இருக்கும். ஆனால் இது ஒரு 3 மணி நேரம் ஓடினதே தெரியல. ஒரு முழு நிறைவோடு பார்த்த மாதிரி இருக்குது இந்த டபுள் ரோல் சம்மந்தப்பட்ட காட்சிகள். எனக்கெல்லாம் வந்து ஜெமினி மேன் அந்த நினைவு அடிக்கடி வந்துகிட்டே தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஸோ வில் ஸ்மித்தோட அந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகன் அந்த மாதிரி அந்த டபுள் ரோல் இருக்குல்ல, அதுதான் நமக்கு நினைவு வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா இந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப. எந்த சீனை சொல்கிறது நீங்கள்? கடைசி வரைக்கும் தேட்டர் விட்டு வெளியில் மனசே வரல. நிறைய சீனை சொல்ல முடியும், அது குறிப்பிட்டு என்னால் ஒரு சீனை சொல்ல முடியல. அது ஆரம்பத்துலேருந்து கேட்டால் ரொம்ப எக்ஸைட்டாக போய் நம்ம உட்காந்து நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த சீனுன்னு நம்ம சொல்ல முடியும். எல்லா சீனுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து இளம் வயது விஜயோட அந்த ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சைக்கோ கில்லர். ஆமாம் ஆமாம், அது எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸாக நான் விஜய் வந்து, ஏன்னா நான் நாளைய திருப்பு வந்து பார்த்துட்டு வரேன் விஜய். இப்போ நீங்கள் நாளைய திருப்பெலாம் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா. நான் நாளைய திருப்பு படத்தில் வந்து பார்த்துட்டு, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி வெற்றி படத்தில் வந்து பார்த்துட்டு வரேன். அப்படிங்கும்போது கேட்டால் எனக்கு என்னவோ அந்த மகன் வயது உள்ள அந்த, ஏன்னா வழக்கமாக நம்ம பார்த்துட்டு வந்தோம், நம்ம வந்து லியோலையும் பார்த்துருக்குறோம் நம்ம விஜயை, சரிங்களா. ஆனால் எனக்கு வந்து அந்த இளம் வயது கேரக்டர் இன்னும் கூட மனசை விட்டு போகாத மாதிரி இருக்குது. மகன் அந்த விஜய் வந்து அது வந்து இன்னும் வந்து ஒரு அழுத்தமான பதிவாக இருக்குது.
அது எனக்கு உண்மையிலே அந்த டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உண்மையிலே. ஸோ அதே மாதிரி சார் நிறைய படத்தில் இருக்க ரெஃபரன்ஸை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துட்டாரு. இது அதுன்னு சொல்லிட்டு. இல்லை, அது வெங்கட் பிரபு படத்துலேயே வழக்கமாக எல்லா படத்துலேயும் வரும். நீங்கள் பார்த்துருங்களா, மங்காத்தால கூட அப்படி தான் கொண்டு வராங்க. சரிண்ணா, உள்ளுக்குள்ளே ரெஃபரன்ஸ் பண்ணுறது. கேள்விகள் பல கேள்விகள் வரும்ல. 2K கிட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பு. சரிங்களா, பல கேள்விகள் வரும். அந்த கேள்விகள்லாம் பதில் சாரா மாதிரி இருக்கணும், கேள்வியே வராத அளவுக்கு இருக்கணும் போது ஒரு டைரக்டர் மெனக்கெட்டு உழைப்பாங்க. அதில் வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மாநாடு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் மங்காத்தாலையும் பார்த்துருப்பீங்க. சரி, அந்த வகையில் எனக்கு அதே மாதிரி தான் நான் இது பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் ஒரு இது கொடுத்துட்டு போனாங்க தெரியுமா சார்? அதாவது எனக்கு என்னென்னா, எனக்கு இன்னொரு கூட ஆசை. எனக்கு என்ன இன்னும் நிறைய டூயட்லாம் இன்னும் கொஞ்சம் டூயட்லாம் போட்டு இன்னும் கூட ஒரு மணி நேரம் ஆக்கி அந்த குஷி படத்தில் வர மாதிரியான சில காட்சிகள் இன்னும் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இளம் வயது விஜய அப்படி டூயட்டுக்காக படிக்கலாம். அந்த சின்ன அந்த குறும்புத்தனம் பண்ணுவார் இல்லைங்களா, கில்லி படத்தில் அவர் தங்கையோட பேசுகிறார். அந்த மாதிரி சில காட்சிகள்லாம் கூட வச்சு இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம். எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும். விஜயோட ஒரு மாஸ் ஆக்ஷன் எனக்கு பிடிச்சாலும் கூட இந்த அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசுகிற அந்த வசனங்கள், அப்பா கிட்ட பேசுகிற குறும்புத்தனங்கள் இருக்குல்ல, விஜய்க்கே ஒரு குறும்புத்தனம் இருக்கும். ஸோ அது மாதிரி கூட நான் யூஸ் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. அப்படி நீங்கள் 3 மணி நேரத்தை தாண்டி இன்னும் ஒரு அரை மணி நேரம் இன்னொரு அரை மணி நேரம் கூட இப்படி யூஸ் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச படங்கள் அதெல்லாம். விஜயோட அந்த சின்ன அந்த குறும்புத்தனங்கள்லாம் பிடிக்கும். அந்த அப்படி கையை வச்சுட்டு இது பண்ணுறது, இது ஒரு நல்ல கேள்வி, அந்த மாதிரி சொல்லுவார்ல, அந்த மாதிரி சில காட்சிகள் கூட பயன்படுத்திக்கலாம். இளம் வயசு விஜய ஒரு ஆக்ஷனாகவே காட்டாமல் இப்படி கூட ஒரு குறும்புத்தனங்கள்லாம் காட்டி தான் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படி நான் மனசுக்குள்ள நினச்சேன். ஸோ அதே மாதிரி சார் இதில் பார்த்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்னென்னா, விஜயை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் என்னென்னா எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன ஜஸ்டிஃபையே இல்லாமல் டக்குன்னு மூவ் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு இந்த ஒரு இதில் ஸ்குவாடில் இருக்காருன்னா எடுத்தோடனே ஒரு யுரேனியம் ஒன்று எடுப்பாங்க. அது எதுக்கு எடுத்தாங்க, எங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க என்னன்றது தெரியாது. ஸோ அடுத்து வெளிநாட்டுக்கு போவாங்க, அங்கே ஏதோ ஒரு மிஷின்னு சொல்லிட்டு போவாங்க. அது என்ன மிஷின், எதுக்காக அங்கே பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ இவரோட ஒர்க்கை ஜஸ்டிஃபை பண்ணாமல் ஓகே விஜய் இப்படி ஒன்று இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வருது. இல்லை முதல்ல வெங்கட் பிரபுவோட அந்த எல்லா படமும் நீங்கள் பாருங்கள், ஒரு வேகம் இருக்கும், எங்கேயுமே தொய்வு இருக்காது. ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் மங்காத்தா கூட நீங்கள் எடுத்துங்க, அது நீங்கள் சென்னை 28 நீங்கள் பாருங்கள், ஒரு வேகம் ஒரு சீரான வேகம் இருக்கும். சரிங்களா, இதில் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா அதே வேகத்தை இப்போ ஹரி படத்தெல்லாம் இதை விட ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது இந்த காட்சிகளோடு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் ஒரு ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் படம் இருக்குன்னா எங்கேயுமே தொய்வு இல்லாத அளவுக்கு ஒரு வேகத்தை காட்டும் போது இது வரும். இது நான் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு கதை, ஒரு நாவல்லேருந்து ஒரு கதை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாவலில் சொல்லப்பட்ட அத்தனையுமே கதையில் சொல்ல முடியாது. இப்போ ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எப்பவுமே அப்படி தான். எனக்கும் அந்த ஸ்டோரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன அசைவுகள் கூட நம்ம நாவலில் சொல்ல முடியும். அதே அந்த நாவலை நீங்கள் ஒரு படமாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா, அப்போ எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு இன்னும் இன்ச் பை இன்ச்சாக எல்லாத்தையும் முழுசாக சொல்ல முடியாது. அப்படின்னு கேட்டால் ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது கேட்டினா எல்லாத்துக்கும் கேள்வி, எல்லாத்துக்கும் பதில் கேட்டினா ஒரு சோர்வே ஆகிடும் கிட்டத்தட்ட. சில நேரங்களில் வேகம் வரும். அது குறிப்பாக வெங்கட் பிரபு படம்னா ஒரு சீரான வேகம் இருக்கும். அது நீங்கள் மாநாடு படத்தில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஏதோ நான் டைம் ட்ராவல் அந்த ஸ்டோரி அந்த அடிப்படையில் நான் சொல்ல. பொதுவாகவே சென்னை 28 பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுனா அந்த ஒரு சீரான வேகம், ரொம்பவும் வேகம் இருக்காது, தொய்வும் இருக்காது, அது ஒரு சீரான வேகத்தில் இருக்கும் எல்லா படமுமே. அந்த வகையில் தான் இது எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் கேட்டால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சின்ன விஷயத்தை கூட நம்ம சொல்லணும்னு சொன்னால் அது இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். அது நமக்கு ஒரு சோர்வு தந்துடும். இப்போ ஆடியன்ஸ் கண்டிப்பாக சோர்வு தந்துடும். நீங்கள் நாவல் பார்க்குறது, நாவலை படிக்கிறதோ ஒரு கதையை படிக்கிறது வேறு. ஆனால் அதை படமாக்கும் போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில விஷயங்கள் தவிர்க்கப்படும் தான். இந்த படத்தில் நீங்கள் நெகட்டிவாக பார்த்த விஷயம், இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதாக எனக்கு எல்லாரும் சொல்கிறதே நம்ம சொல்லக்கூடாது. நான் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது வைராக்கியத்தில் இருக்கிறவன். இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, அதை கேட்கும்போது நான் அதை சொல்லி தான் ஆகணும். மோகன் சார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்த பார்வை எப்படின்னு தெரியாது. நாங்கள் மோகன் சார் மைக்கு பிடிச்சி பார்த்த காலகட்டம் இருக்குது. எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துருக்குறோம். அவருடைய என்ன சொன்னால் அவருக்கு விமன் ஆடியன்ஸ் நிறைய அவருக்கு உண்டு, இப்போவும் கூட உண்டு. அந்த ஆடியன்ஸ்லாம் ரொம்ப வயசெல்லாம் இருக்காது, சரிங்களா. ஆனால் மோகன் சார் இந்த இடத்துல இல்லாமல் வேறு யாராவது ஒரு வேலை இருந்திருக்கலாமோ, ஒரு வேலை நமக்கு அந்த பார்வை மாறாதுன்னு கூட ஒரு கோளாறாக இருக்கலாம் ஒரு வேலை. எனக்கு நான் நெகட்டிவாக நான் இந்த படத்தில் பார்க்குற ஒரு விஷயம்னா இந்த ஒரு விஷயந்தான். மோகன் சாருக்கு பதில் வேறு யாராவது, மோகன் சார் நீங்கள் நெகட்டிவ்னு கேட்டதுனால நான் இதை சொல்கிறேன். நான் எந்த படத்தையுமே எனக்கு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணணுன்றது எனக்கு அந்த எண்ணமே எனக்கு கிடையாது.
அது வேறு காரணங்கள். ஏன்னா எந்த சினிமாவையும் நம்ம நெகட்டிவ் விமர்சனம் பண்ண, ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கனால அந்த படத்தில் நான் சொல்கிறேன். விஜய் அவர்களுடைய நடிப்பு அத்தனையும் நிறைவு, டபுள் ரோல், டைரக்ஷன் எல்லாமே ஓகே. கடந்த காலத்தில் வந்து மோகன் வந்து நாங்கள் வந்து பார்த்த மோகன் வந்து அப்படியே எங்கள் மனசில் இருக்கிறது கூட ஒரு கோளாறாக இருக்கலாம். டிஃபெக்ட் வந்து எங்ககிட்ட தான், ஆடியன்ஸ்கிட்ட தான். இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் மோகன் வந்து அவருடைய பழைய படங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்குறேன். நெகட்டிவ் ரோலில் வந்து மோகன் நடிக்கவே இல்லையானா நடிச்சிருக்கிறார் ஒரு படத்தில். ஆமாம்மா, 100வது நாள் ஒரு படம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் ரோல் தான், கிட்டத்தட்ட மனைவியை கொல்ற மாதிரியான ஒரு படம். அந்த மோகன் வந்து எப்படி இருந்தாலும் வில்லனாக இருந்தாலும் கூட அந்த படத்தில் ஒரு பெண்களுடைய அனுதாபத்தை அள்ளிப்பார். சரிங்களா? அடுத்தடுத்து எல்லா படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விமன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் அவருக்கு இருக்குது. அதை தாண்டி வந்து சராசரியாக அப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பதிவு இருக்குது. மோகன் வந்து ஒரு வில்லனாக வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, ஏன்னா இப்போ வந்து வில்லனே வந்து ட்ரை சார், உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொடூரமான வில்லனுக்கு அத்தனை பேரையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், குணச்சித்திர நடிகன் ஆக்கிட்டோம், அப்பாவாக்கிட்டோம், சரிங்களா, பெரியப்பாவாக்கிட்டோம், மாமாவாக்கிட்டோம், இப்படி பல கேரக்டர் ஆக்கி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டோம். பிரகாஷ் ராஜ் இன்றைக்கி வந்து வில்லன் சொல்லவே முடியாது நீங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ராதாரவி நீங்கள் சொல்லவே வேணாம். ராதாரவி அப்பாவாயிட்டார். அப்பாவாயிட்டு அத்தனை வந்து இளம் பெண்கள் மனசில் வந்து அப்பாவாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்கே எல்லா கேரக்டருமே வந்து வில்லாதி வில்லன்கள் அத்தனை பேரையுமே நம்ம வந்து இழந்துட்டோம். இப்போ வில்லனே இல்லை. சரி, வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த வில்லன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2-3 படத்தோட காலி, அதுக்கப்புறம் வரல. இப்போ மறுபடியும் ஒரு கொடூரமான வில்லனை நம்ம வந்து தேடி போய் அதை கொண்டு வந்து பிடிச்சி பண்ணுறதுன்றது கிடையாது. ஒருவேளை எங்கள் ஜென்ரேஷனுக்கு வரல வெங்கட் பிரபு நினச்சிருக்கலாம். ஒருவேளை இது வந்து ஒரு என்னக்குன்னா ஒரு எல்டர் ஜென்ரேஷனுக்கு வேணால் இது வந்து அப்படி எடுத்துப்பாங்க. யூத்துக்கு நிறைய பேர் தெரியாது, மோகன் தெரியாது. 2K கிட்ஸுக்கு எப்படி மோகன் தெரியும், மோகன் யாருன்னு தெரியாதுல்ல. பழைய படங்கள் பார்த்தா தெரியும். அப்போது அது ஒன்று தான் நான் பார்க்குறேன்னு தவிர அதை தவிர்த்துட்டு மீது எதையுமே குறையாக சொல்ல. இசை எப்படி இருந்துச்சு சார்? மியூசிக் வந்து நார்மல் தான். யுவன் சங்கர் ராஜாக்கான ஒரு அதுதான் அவருடைய இது என்ன எப்படி வந்து அது பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது விஜய் அவருடைய வரக்கூடிய அத்தனை காட்சிகள் பொதுவாக வந்து கேட்டால் அது வந்து ஒரு ஏற்கனவே அவர் என்ன மங்காத்தால எப்படி கொடுத்தாரு, தொடர்ச்சியாக வெங்கட் பிரபு படத்தில் அவருடைய பஞ்ச் இருக்கும். அப்படி தான் இது இருக்குது. அதை தாண்டி நம்ம முழுக்க நம்ம எல்லாத்தையுமே நம்ம எதிர்நோக்கி போனது கேட்டால் விஜயோட சிறப்பு தாண்டி போகல. எதிர்பார்க்காம ஒரு சிறப்பு தோற்றம்னு சொல்லி ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து அதுதான் இன்னைக்கு யாரும் சிவகார்த்திகேயன் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமா கொஞ்சம் கடுகளவு கூட வந்து லீக் ஆகவே இல்லை. இப்படி வரும்னு சொல்லி விக்ரம்ல கூட சூர்யா வரப்போறான்றது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதா வந்துடுச்சு சார். ஆனால் சிவகார்த்திகேயன் உள்ள இருக்காருன்றது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே யாருக்குமே இல்லை. ஒருவேளை கடைசியாக பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு கூட சந்தேகம் கூட நமக்கு இருக்குதான் செய்யுது. ஆனால் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வச்ச டயலாகும் அதே மாதிரி தான் இருக்கும். அவருக்கு இங்கே ஒரு சர்ச்சையை ஓடிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து விஜய் எடுத்து தான் வந்து சிவகார்த்திகேயன் பிடிக்கிறாருன்னு அந்த மாதிரியான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு விஜய் தரப்புல லீக் ஆகலன்றது ஒரு பக்கம் இருக்கலாமா. ஆனால் சிவகார்த்திகேயன் தரப்புலேயே லீக் ஆகாம பார்த்துட்டாங்கல்ல, அதுதான் ரொம்ப ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் விஜய் இடத்த பிடிக்க போறாரா அப்படிங்கிற சர்ச்சையே நிறைய பேசினாங்க போனாங்க. நீங்க எப்படி பிடிப்பீங்க இப்போ வந்த ஒரு ஆள்னு. ஆனா அதற்கு தொடக்க புள்ளியா விஜய் அவர்களே அந்த இடத்துல எடுத்து வைக்கும். அதுதான் கடைசியா எல்லாரும் எக்ஸைட் ஆனது கூட எங்க ஃபேமிலியில கூட எல்லாரும் கேட்டா யாருமே வந்து எதிர்பார்க்காம திடீர்னு வந்து அது கூட வந்து வசனங்கள் பேசக்கூடிய வசனங்கள் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அந்த எண்ணம் உள்ளவங்க, அரசியல் ரீதியான வந்து என்ன சொன்ன விஜய் வந்து வரவேற்கக்கூடிய அந்த நபர்கள் அந்த மக்களுக்கான ஒரு அந்த இடத்துல வந்து இது வந்து கேட்டால் இன்னொரு பக்கம் ஒரு கேள்விக்கு விடையாக கிடைச்சிருச்சு. இது விஜய் அவர்கள் இடத்த வந்து சிவகார்த்திகேயன் தான் பிடிக்கிறாரு அப்படின்ற அதுக்கு ஒரு விடை கிடச்சிச்சு. இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் இவர் அரசியலில் நீங்கள் போங்க, நான் இது மீதியை நான் இங்கே பார்த்துக்கிறேன். அது வந்து என்னன்னா அது எனக்கு என்ன சொல்லுதுன்னா யாரும் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு ஃபுல்ஃபில் அங்கே தான் அந்த நான் நினைக்கிறேன் அந்த கடைசி காட்சியில் தான் வந்து முழுமை அடைஞ்சிருச்சு. கோட் வந்து முழுமை அடைஞ்ச மாதிரி அந்த காட்சி தான் இருந்த மாதிரி இருக்கு. நிஜ உலகத்துலேயும் வந்து இது ஏதோ கொஞ்சம் பொருந்துற மாதிரி ஆயிடுச்சு இவர் அரசியலுக்கு போகிறதுனால. அந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அது ஒரு கனெக்ட் ஆச்சு. அது பல பேருக்கு வந்து விஜய் அரசியலுக்கு போயிடறாரு, அவரோட விஜயோட இடம் யாருக்குன்னும் போது அதில் கொஞ்சம் பேர் சாட்டிஸ்ஃபைடு ஆகுறாங்க. இதுக்கும் கூட ஒரு பெரிய மனசு வேணும்ல. தன்னுடைய இடத்து இங்கே தான் நீங்கள் அதுதான் ஆக்சுவலாக அந்த இடம் வந்து எல்லாரும் விஜய்யோட மனசு என்னன்னு பார்த்துங்க. இங்கே பல பேருக்கு நம்ம சொன்னோம்னா சர்ச்சையாயிடும், அது வேணான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கிறோம். சில பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்த விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்களே, இந்த இடத்துல விஜய் நீங்கள் பாருங்கள்
எவ்வளோ பெரிய மனசு. டைரக்டரே சொன்னால் கூட அதெல்லாம் முடியாது. இப்போ வரைக்கும் சண்டை போயிட்டு தான் இருக்கு. யாருன்றது இல்லை. அப்போ அந்த இடத்துல விஜயோட மனசு எப்படின்னு பாருங்கன்ற நான். விஜயோட மனசு வந்து பெரிய மனசாக இருக்குன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயனே இதை எந்த அளவுக்கு இதை வந்து சிவகார்த்திகேயன் வந்து இதை வந்து நான் வந்து இப்படி ஒரு அழைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிருப்பார். என்னங்க இது இப்படி சொல்கிறீங்க, இதில் இப்படி ஒரு டயலாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அநியாயத்துக்கு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்க. இது ரொம்ப நல்லது கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டிஏஜின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருப்பாங்க சார். ஸோ அது எப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு? இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம்தான். ஒரு இளம் வயதில் வந்து நீங்கள் மேக்கப்பில் ஒரு லிமிட்டு தான் சார் கொண்டு வர முடியும். அது நீங்கள் முதுமை கேரக்டராக இருக்கட்டும், இளம் வயது நடிகரை வந்து நீங்கள் முதுமை கேரக்டர் கொடுத்தாலும் சரி, அல்லது முதுமையில் இருக்கிற இளம் வயது கொண்டு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் ஓரளவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். அதை தாண்டி பண்ண முடியாது. நீங்கள் வந்து அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பார்வை வந்துடும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்ணில் வந்து மருள் வச்சுருந்தாங்கன்னா அவர் வந்து வேற ஒரு அதாவது கேட்டால் டபுள் கேரக்டர் ஒரு கேரக்டரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை உடையில் வித்தியாசத்தை காட்டுவாங்க, இல்லை நடிப்பில் வித்தியாசத்தை காட்டுவாங்க. நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் நேற்று இன்று நாளை படத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஒருத்தர் வந்து குல்லா போட்டுக்கிட்டு, ஒருத்தர் வந்து கருப்பு கலரை வந்து பார்த்திங்கன்னா பூசிக்கிட்டு, மையை பூசிக்கிட்டு, கருப்பாக இருந்தாருன்னா அவர் அந்த எம்ஜிஆர், வெள்ளையாக இருந்தால் சின்ன எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் சிவாஜி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரியான உடல்வாகு இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிருதா பக்கத்தில் வெள்ளை இருந்துச்சுன்னா அவர் வேறு எம்ஜிஆர், இவர் வந்து மகன் எம்ஜிஆர், இப்படிலாம் வந்து மேக்கப்பில் காட்டினது உண்டு, நடிப்பில் காட்டினது உண்டு. சரிங்களா? அந்த மேக்கப்பே அடுத்த கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஒரு நவீன தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து எடுக்கப்பட்டதை இதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இது நம்ம அடுத்த கட்டமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏஐ வந்துருக்கு ஒரு தொழில்நுட்பம், அடுத்தது இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் வரும்போது நம்ம வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு இது வந்து முதல் ஸ்டெப்பு இது. இப்போ நீங்கள் ஜெமினி மேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வியப்பாக பார்த்தோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு குறை சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலை, பட் அது இதில் குறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து கதை வந்து இதுதான் கதை, அது கதை சொல்லப்படுது, அடுத்தடுத்த நகர்வு தெரிஞ்சுக்கணும். கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசில் போய் ஒன்றி நிற்கணும். இப்போ பிகிலில் பார்த்த அந்த கேரக்டர், அந்த அப்பா கேரக்டருக்கும் இங்கே மகன் கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் உடல் வாக்குலையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா முகபாவனைகள் முகத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நமக்கு எப்படி இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயல் தெரியும் நமக்கு. ஆனால் அந்த சாயல் தெரியாமல் வந்து உண்மையிலேயே இளம் வயதில் வந்து விஜய் வந்து ஒரு 25 வயசில் வந்து எப்படி இருப்பார் அதை வந்து காட்டும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாறுபட்ட படமாக தெரிஞ்சு. பிகில் மாதிரி டபுள் ரோலாக எனக்கு தெரியல. வில் ஸ்மித்தோட அந்த ஜெமினி மேனோட ஒப்பிட்டு பார்க்குறேன். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு மன நிறைவாக இருக்குது. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி சார். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily.